இன்னைக்கு பெண்களினுடைய பாதுகாப்பு எடுத்துக்கங்க. ம். பெண்களினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமா இருக்குது தமிழ்நாட்டுல. ஒரு வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு இருந்தா தான் பக்கு பக்குன்னு இருக்குன்பாங்க. இன்னைக்கு பாட்டிமாக்கு பாதுகாப்பு இல்லாதனால பக்கு பக்குன்னு இருக்குன்றாங்களே. வீட்டிய வீட்ல பாட்டிய வச்சிருக்க முடியலையே. ம். அடுத்தது இன்னைக்கு பத்திரிக்கையாளரா இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசினா அவங்க வீட்ல சாக்கடைய ஊத்துறது, மலத்த ஊத்துறது, பத்தாத குறைக்கு வந்து நீங்க வந்து அ குண்டாஸ் போடுறது. கோர்ட் வந்து ஏகப்பட்ட கண்டனங்கள் குடுக்குது. எதுக்காக இந்த மாரி குண்டாஸ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அத உடைச்சு அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப அதிகமான கண்டனங்கள் வருது. அப்போ இது இது எந்த இடத்துல அதுதான் விஜய் கூட ஒரு தடவ சொன்னார் இல்லையா? பாரதிய ஜனதா பாசிசம்னா திமுக பாய்சனான்னு கேட்டார்ல. அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியால இருக்கக்கூடியவங்க, அரசியல்ல இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணா ஆட்சியில இருக்கட்டும். அதை எடுத்து விமர்சனம் பண்றதுக்கு மீடியா உங்கள மாரி நபர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ம். அப்ப அவங்க கேள்வி கேட்டாங்கன்னாவே அவங்கள தூக்கி, தூக்கி, தூக்கி குண்டாஸ்ல போடுறது. அதுக்கு ஜட்ஜ்மென்ட் தெளிவா கேட்டிருக்காங்களே இந்த சவுக்கு சங்கர் விஷயத்துல. இவ்வளோ தூரம் பண்றீங்களே நீங்க. நீங்க ஈடில வந்து உங்களுக்கு பொறுப்பு டிஜிபிக்கு லெட்டர் 2 தடவ அனுப்பிச்சுட்டாங்க. முன்னாள் பொறுப்பு டிஜிபி ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கு. ஐயா கே.என். நேரு அவர்கள் மேல வந்து நீங்க வழக்கு பதிங்கன்னு சொல்லிட்டு. 2 தடவ வந்தனால அவரு எனக்கு இப்ப உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் லீவ் போட்டு போயிட்டார். பொறுப்பு டிஜிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜி இப்ப போட்டிருக்காங்க. அப்ப எல்லா இடத்துலயும் நீங்க சட்டத்த காப்பாத்துனீங்கன்னா பரவால்ல. இதுலயும் சட்டத்த காப்பாத்துறீங்க நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கண்ணுல சுண்ணாம்பும், இன்னொரு கண்ணுல வெண்ணெயும் வைக்கிறது எப்படி இருக்குது? ம். அப்ப எங்க வந்து உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல சிறப்பா இருக்கு? இப்ப சமீபமா ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வேற்று மாநிலத்தவர் வந்து ரயில்ல போகும்போது அந்த சின்ன பசங்க 16, 17 வயசு பசங்க கஞ்சா போதையில ரீல்ஸ் எடுக்கிறேன்னு கத்திய வச்சு சுழட்டி காமிச்சு, அந்த பையன் வந்து இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்ட உடனே, அவன் ஏதோ வெளி மாநிலத்தவர்ன்னு தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன விட்டு இறங்கி போகும்போது திருத்தணியில பின்னாடியே போய் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் என்னமோ செவுத்த கொத்துவாங்க பாருங்க பூசறதுக்கு முன்னாடி பழைய செவுத்த. அந்த மாரி கத்திய வச்சு குத்துறானுங்கன்னா, இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இதுதான் யாரும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா? புரியல. என்ன சாதனைய பத்தி ஐயா பேசுறாரு? இன்னைக்கு 1,31,00,000 பேருக்கு ரூ. 1000 குடுக்குறது சாதனையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கல்லூரி போற பெண்களுக்கும், பசங்களுக்கும் ரூ. 1000 குடுக்குறது இது சாதனையா?